இப்போ கன்சியூமர் பிஹேவியரில் வந்து நாங்கள் படிக்க போகிறது வந்து யூனிட் 1ல வந்து செஷன் 2, அதாவது கன்சியூமர் மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி. அதாவது வந்து என்னதுன்னா, நுகர்வோர் வந்து ஊக்கப்படுத்துதல், அதாவது வந்து தூண்டுதல், மோட்டிவேஷன் சொல்லி சொன்னால் நார்மலாக வந்து நுகர்வோர் தூண்டுதல் மற்றும் பர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்றது வந்து நாங்கள் அவங்கள சொல்றது வந்து தனி மனித ஆளுமை, தனி மனித ஆளுமை அப்படி இல்லாட்டி தனி மனித தனித்துவம்னு கூட நாங்கள் அதை சொல்லுவோம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ அதுல வந்து அப்ப முதலாவது வந்து பாருங்க, கன்சியூமர் மோட்டிவ் அண்ட் நீட்ஸ் அண்ட் கோல்ஸ். அதாவது வந்து நுகர்வோர் தூண்டுதல் மற்றும் நுகர்வோர் தேவை மற்றும் நுகர்வோர் இலக்கு. அப்ப முதலாவது என்ன சொல்றாங்க, நீட்ஸ் ஆர் சிம்ப்ளி திங் தட் வி ஆர் ரிக்வயர்ட். அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னாங்கன்னா வந்து, தேவைன்னு சொல்லி சொல்றது வந்து பொதுவாவே வந்து ஒரு என்னது, நீட்ஸ் ஆர் சிம்ப்ளி திங் தட் வி ஆர் ரிக்வயர்ட். அதாவது ஒரு தேவைன்னு சொல்லி சொன்னா மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஆக குறைந்த அடிப்படை வசதிகளை தான் வந்து நாங்க தேவைகள்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த தேவைகள்னு சொல்றது வந்து மனிதர், அதாவது தனி மனிதன் அதாவது மனிதருக்கு மனிதர் வந்து அந்த தேவைகள் வந்து வேறுபடக்கூடியதா இருக்கு. ஓகே. சோ அப்ப நாங்க தேவைகள்னு சொல்றது நீட்ஸ் ஆர் சிம்ப்ளி திங் தட் வி ஆர் ரிக்வயர்ட். அப்ப இந்த கன்சியூமர் மோட்டிவ் அண்ட் நீட்ஸ் அண்ட் கோல்ஸ்னு சொல்லக்குள்ள வந்து இப்ப நாங்க படிச்ச அந்த மாஸ்லோவோட தியரி மாதிரி தேவைன்னு சொல்லி சொல்றது வந்து ஒரு நபரை வந்து பொறுத்தளவுல வந்து நாங்க இப்ப தேவைன்னு சொல்லி எக்கனாமிக்ல படிச்சிருக்கோம், பிசினஸ்ல படிச்சிருக்கோம், மார்க்கெட்டிங்ல படிச்சிருக்கோம். ஸோ எல்லா விஷயத்திலயும் வந்து நாங்க படிச்சிருக்கோம். அப்ப அந்த தேவைன்னு சொல்றது வந்து அப்ப நாங்க படிச்சிருக்கோம் மாஸ்லோவோட ஹைரார்கி படி அந்த தேவைகள் வந்து ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொண்ட பிறகு அடுத்த விஷயத்துக்கு போகல என்ன செய்யறது, அந்த தேவை வந்து தூண்டுதல் அளிக்கப்படும்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் அந்த தேவைகள்னு சொல்றோம். அந்த கன்சியூமர் பிஹேவியர்னு சொல்லி சொல்லக்குள்ள உண்மையாலுமே வந்து அந்த கன்சியூமர் அந்த அந்த பொருளை வந்து அவருக்கு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தேவை இருக்கணும். ஸோ அந்த தேவையை வந்து அவருடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி அந்த பொருட்களும் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா காணப்பட வேண்டும். அப்ப அதைத்தான் வந்து அவங்க மெயினா சொல்றாங்க. ஓகே. அப்ப ஒரு ஒரு இது வந்து நாங்க ஒரு அடிப்படை தூண்டுதல். அதுதான் நாங்க இந்த மோட்டிவ்ன்னு கூட சொல்றது. அதாவது வந்து இது பேசிக்கா ஒரு அடிப்படை தூண்டுதலா இருக்கும். ஒரு மனிதன் வந்து கண்டிப்பா வந்து அவர் வந்து அதாவது பிரதானமாக பூர்த்தி செய்ய வேண்டியது தான் நாங்க தேவைகள்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒரு ஒரு அந்த தேவைன்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு பொருள் அல்லது சேவைக்கு இருக்கின்ற ஒரு நாட்டம். அதாவது அதத்தான் வந்து விருப்பமா வந்து அங்க மாறுது. அதுக்கான ஆர்வத்த தான் வந்து விருப்பமா வருது. அந்த தேவைய எப்படி அவர் நிறைவு செய்து கொள்றாரோ, அந்த நிறைவு செய்யக்கூடிய விதங்கள், முறைகள் அதுகளத்தான் வந்து என்ன சொல்றோம்னா, விருப்பமா மாறுதுன்னு சொல்லி நாம சொல்ல முடியும். ஓகே. ஓகே. அடுத்த விஷயம் பார்ப்போம். அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா, when consumer feel that they are required to something, automatically tension are created within them. ஓகே. அப்போ ஒரு நுகர்வோருக்கு வந்து தேவை வந்து உருவாகும் பொழுது வந்து, அதன் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு பதற்றம் ஒண்ணு உருவாகுது. அதாவது வந்து ஒரு தேவை ஒண்ணு உருவாகுன பிறகு, அவருக்கு அதன் மூலமா வந்து என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு பதற்றம் ஒண்ணு உருவாகுது. உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா, ஒருத்தருக்கு வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பசின்னு சொல்றது வந்து ஒரு தேவையா இருக்கு. சரியா? அப்ப அந்த பசி, தாகம். அந்த பசி, தாகம் வந்து வந்த பிறகு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு வந்து அது வந்து ஒரு பதற்றத்த கொண்டு வருது. அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஓகே எனக்கு பசி. நான் சாப்பிடணும். என்னத்த சாப்பிடுறது? நான் எங்க சாப்பிடுறது? எப்படி சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? எந்த அளவு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு பதற்றம் வருது. ஓகே ஒரு ட்ரெஸ் ஒண்ணு வாங்க போறாரு. அப்ப ட்ரெஸ் ஒண்ணு வாங்குற தேவை இருக்கு. அப்ப ட்ரெஸ் வாங்கணும்னா என்ன பிரைஸுக்கு வாங்கணும்? எந்த கடையில வாங்கணும்? எங்க வாங்குனா நல்லம்? ஸோ எவ்வளவு எப்படி பாவிக்கக்கூடிய மாரி வாங்குறது? அப்படி அந்த மாரியான ஒரு பதற்றம் ஒண்ணு உருவாகும். அதுதான் தேவை. The consumer feel that requires something automatically tension created with them. தேவையும் நம்ம உருவாக்கப்படக்குள்ளயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன நடக்குன்னு சொன்னா, ஒரு பதற்றம்னு சொல்லி
தானாவே உருவாகுது. ஸோ இப்போ ஒரு ஃபோன் ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவை உருவாச்சு. அப்போ உங்களுக்கு பதட்டம் உருவாகுதானே, ஓகே நான் ஃபோன் என்ன பிரைஸுக்கு வாங்கணும்? ஓகே நான் அதுக்கு காசு பத்தாட்டி நான் எங்க காசு தேவைப்படுது? என்ன பிராண்ட்ல வாங்கணும்? இதுக்கு முன்னுக்கு பாவிச்ச ஃபோன் வந்து நான் வாங்கி ஒழுங்கா யூஸ் ஆகல. ஸோ அந்த மாரியான நெறைய ஒரு 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 கொலாப்ஸ் ஒண்ணு உருவாகக்கூடும். ஒரு பதற்றம் ஒண்ணு உருவாகக்கூடும். ஒரு டென்ஷன் சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க. ஒன்ஸ் the once the motive is created, the consumer find way the means being the motivation of the அதாவது வந்து சாரி அதுக்கு முன்னாடி the motive results with the consumer due to the tension created by the needs and areas within him. ஓகே. அப்ப இந்த நுகர்வோருக்கு வந்து இந்த தேவைகள் வந்து இந்த தேவைகள்னால வந்து இந்த பதற்றத்தின் காரணமாக வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு மோட்டிவ் ஒண்ணு உருவாக்கப்படுது. அதாவது வந்து ஓகே எனக்கு வந்து இப்ப தேவை ஃபோன் ஒண்ணு வாங்கணும்னு தேவை. ஸோ அதன் மூலமா ஒரு பதட்டம் உருவாச்சு. என்ன பிரைஸுக்கு, என்ன பிராண்டுக்கு அந்த மாரி. ஸோ அதோட வந்து எனக்கு அதன் மூலமா வந்து ஒரு ஊந்துதல் ஒண்ணு, ஒரு மோட்டிவ் ஒண்ணு வரும். ஓகே நான் இந்த ஃபோன தான் வாங்கணும். இந்த ஃபோன்ல இப்படி ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் இந்த ஃபோன் இந்த இந்த ஆஃபர் பீரியட்குள்ள வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோட்டிவ் ஒண்ணு உருவாகும். ஓகே இந்த ஃப்ரெண்டும் பாவிக்கிறார். இந்த ஃபீச்சர்ஸ் நெறைய இருக்கு. ஸோ அதன் மூலமா ஒரு தேவை ஒண்ணு உருவாகுது. அதன் மூலமா ஒரு பதற்றம் ஒண்ணு உருவாகுது. அந்த பதட்டம் மூலமா ஒரு மோட்டிவ். ஒன்ஸ் த மோட்டிவேஷன் கிரியேட் தென் கன்சியூமர் ஃபைண்ட் வே த மீட் த பிரிங்கிங் த மோட்டிவ் டு த லைஃப். அதாவது வந்து அங்க ஒரு மோட்டிவ் ஒன்று உருவாக்கப்பட்டோன்னே நுகர்வோர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டோம்னா அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக வந்து பல்வேறு வழிமுறைகளை கண்டுபிடிப்பாங்க. ஓகே எனக்கு வந்து தேவை ஃபோன் வாங்குறது. அதன் மூலமா ஒரு பதற்றம் உருவாகுது. எங்க வாங்கணும்? என்ன செய்யணும்னு சொல்லி, அந்த பதற்றம் காரணமா எனக்கு ஒரு மோட்டிவ் ஒண்ணு உருவாகுது. ஓகே நான் இத எப்படியாவது ஃபோன், நல்ல பிராண்ட்ல, குறைவான பிரைஸ்ல, நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி ஒரு மோட்டிவ் ஒண்ணு உருவாகுது. அப்படி மோட்டிவ் உருவானதா அதுக்கான வழிமுறைகள். ஓகே நான் அந்த ஷாப்ல தான் வாங்க போறேன். எனக்கு இவ்வளவு தான் மந்த்லி கட்டணும். அப்ப நான் இவ்வளவு தான் இனிஷியல் பேமெண்ட் பண்ண போறேன். ஓகே நான் இதுல வந்து இங்க இந்த ஃபோன்ஸ் வந்து இப்படித்தான் ஹவுசிங் போட்டுக்கணும், டெம்பர்ட் போட்டுக்கணும்னு சொல்லி அந்த என்ன சொல்றது? ஊந்துதல் மூலமா அதுக்கான வழிகளையும் கொண்டு வரும். ஐ ஃபைண்ட் வே மீன்ஸ் பிரிங்கிங் த மோட்டிவ் டு த லைட். அதாவது ஒரு என்ன சொல்றேன்னு சொல்ல ஒரு ஊந்துதல் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இப்போ ஒரு விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னா என்னது? ஓகே ஃபைனலா வந்து அது ஓகே நான் எடுக்க போறேன். ஓகே இந்த விஷயம் வந்து ஓகே வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. ஒரு விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு ஓகே நான் இந்த போனை வாங்க போறேன். இங்க தான் வாங்க போறேன். இந்த அமௌண்ட் அந்த மாதிரி. This can be called the goals because with the each motive consumer decide how to each goal is achieved. இது இதத்தான் வந்து நாங்க என்ன சொல்றோம் நான் ஃபைனலா வந்து இலக்குகள்னு சொல்லி சொல்றோம். ஓகே எனக்கு போன் வாங்குறது என்ற டார்கெட்டா இருந்துச்சு. அப்ப அந்த டார்கெட்டை வந்து என் ஒப்ஜெக்ட் அதாவது வந்து என் டார்கெட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அந்த டார்கெட்டை நான் எப்படி அச்சீவ் பண்ணிருக்கணும்? எனக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் ஒண்ணு. அதாவது வந்து ஓகே. முதல்ல வித் த ஈச் மோட்டிவ் கன்சியூமர் இஸ் ஹவ் டு ஈச் கோல் எக்ஸ்ப்ளோர். அதாவது வந்து எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அந்த தேவை காரணமாக பதற்றம் உருவாச்சு. அந்த பதற்றம் வந்து எனக்கு ஒரு ஊக்கத்த குடுத்துச்சு. அதாவது ஓகே நான் ஃபோன் ஒண்ணு வாங்கியே தீரணும்னு அந்த ஊக்கம் வந்து எனக்கு பல்வேறு வழிமுறைகள வந்து கண்டறிய குடுத்துச்சு. அந்த வழிமுறை வந்து இந்த கடைசி அந்த நோக்கத்த அதாவது இந்த நோக்கத்த வந்து அடைஞ்சு கொள்ள இந்த இலக்க வந்து அடைஞ்சு கொள்ள உருவாச்சு. அதுதான் கன்சியூமர் மோட்டிவ் அண்ட் நீட்ஸ் அண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லி கேட்டா இந்த விஷயத்த போட்டு ஒரு உதாரணம். இப்ப இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. அதாவது வந்து எனக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒண்ணு தேவை. அப்ப லைஃப் இன்சூரன்ஸ் தேவைங்கிறது வந்து உங்களோட நீட். அந்த தேவை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம். ஓகே நான் எந்த லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கணும்? எனக்கு இத்தனை 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாரியான கவர்? ஸோ மந்த்லி வந்து எனக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணி கொண்டு போகணும்? நான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறதால எனக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு, எனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதா? நான் சம்டைம்ஸ் ஏதாவது எனக்கு கிளைம் எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி பதட்டம். அதனால வந்து ஒரு மோட்டிவ் உருவாகுது. ஸோ மோட்டிவ் ஓகே நான் கண்டிப்பா வந்து இன்சூரன்ஸ் ஒண்ணு வாங்கி அவங்க பெருசா சிச்சுவேஷனோட பார்க்கல. நான் லைஃப் இன்சூரன்ஸ் ஒண்ணு கண்டிப்பா வாங்கணும். ஸோ நான் எப்படியாவது லைஃப் இன்சூரன்ஸ் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்கறதுக்கு அந்த மோட்டிவ் தான் என்ன நடக்குதுன்னா பல்வேறு வழிகளை வந்து கொண்டு வருது. ஓகே நான் வந்து ஹெச்என்பில வாங்குவேன். அப்படி இல்லாட்டி சனஸ் லைஃப் இன்சூரன்ஸ், ஸோ அப்ளோஜிட்ல. ஸோ இப்படி லைஃப் இன்சூரன்ஸ் ஓகே இந்த கம்பெனில வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு மந்த்லி பேமெண்ட் இருக்கு கட்டணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொண்டு வருது. பல்வேறு வழிகளை கண்டறிவது. ஃபைனலா வந்து ஓகே எனக்கு நான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து லைஃப் இன்சூரன்ஸா இருக்கிறேன். ஸோ இதன் மூலமா வந்து என்னுடைய நோக்கம் அதாவது வந்து இந்த காப்புறுதி தேவைங்கிற அந்த தேவையினூடாக ஏற்பட்ட நோக்கம் வந்து இலக்கு அந்த நோக்கம் வந்து அடையப்படுது. ஸோ ஆகவே ஃபைனலா இந்த இலக்கு வந்து அச்சீவ் பண்ணப்படுது. இதுதான் கன்சியூமர் மோட்டிவ் நீட்ஸ் அண்ட் கோல்ஸ். ஓகேயா? அப்ப நான் குட்ஸுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், சேவிங்ஸ்க்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஓகேயா? ஓகே சரி. அடுத்தது வந்து த மோட்டிவ் ப்ராசஸ்.
அதாவது அந்த மோட்டிவ் ப்ராசஸ், அதாவது வந்து எப்படி இந்த மோட்டிவ், அதாவது ஊந்துதல் உருவாகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அன்ஃபில்ட் நீட்ஸ் அண்ட் வாண்ட் அண்ட் டிசைர். ஓகே. அப்ப அந்த ஒருத்தருக்கு அதாவது அன்ஃபில்டுன்னு சொல்லி சொன்னா எல்லையற்ற அதாவது இப்ப அன்ஃபில்டுன்னு சொல்லி சொன்னாலே வந்து தேவை வந்து என்னதுன்னா வரையறுக்கப்பட்டது, அதாவது லிமிட்டடா இருக்கும். வாண்ட்ஸ் விருப்பங்கள் வந்து எல்லையற்றது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு தேவைன்னு சொல்லி சொன்னா சோறு சாப்பிடுறது, சோறு சாப்பாடுலயும் சோறு சாப்பிடுறதா, பிட்டு சாப்பிடுறதா, இடியப்பம் சாப்பிடுறதா, பான் சாப்பிடுறதா, அதுதான் வந்து சொல்றாங்க. அதாவது இந்த தேவைன்னு சொல்லி சொல்லக்குள்ள அந்த தேவை விருப்பங்கள் வந்து அன்ஃபில்ட், அதாவது இலகுவா வந்து ஒருத்தரை வந்து ஃபில் பண்ண முடியும். இப்ப தேவை கூட பாருங்க இப்படி அன்ஃபில்டு தான். முதலாவது ஸ்டெப் ஓகே எனக்கு செலரி மாஸ்லோ படிமுறை எடுத்து பாருங்க. முதலாவது மாஸ்லோ படிமுறை உங்களுக்கு டெல்லி போறேன். ஓகே. முதலாவது பாருங்க சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அதாவது அடிப்படை தேவை இருக்கு. அடிப்படை தேவை முடிஞ்சோனே சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்பு தேவை. அப்புறம் திரும்ப அன்பு, அந்த மாரி அன்பு தேவை. அடுத்தது எஸ்டீம், அதாவது எஸ்டீம்ன்னு சொல்லி சொன்னா தங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்த மாரி. அடுத்தது செல்ஃப் எக்விலியன்ஸ், சுய கௌரவ தேவை. ஒரு தேவை கூட வந்து ஸ்டெப் வைஸ் அதத்தான் ஸ்டெப் வைஸா இன்கிரீஸ் ஆகிக்கொண்டு தான் போகுது. அப்போ முதலாவது வந்து இந்த ஊந்துதலுக்கான முதலாவது ப்ராசஸ், முதலாவது படிமுறைன்னா ஒரு மனிதர் ஒரு ஒரு நாங்க படிச்ச மாரி அங்க ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், ஒரு குரூப்பா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க படிச்சோம் என்ன சொல்றது? ஒரு தனிநபர், குழு, அப்படி இல்லாட்டி நிறுவனமா இருக்கும். அவங்களோட தேவை விருப்பங்கள் வந்து எல்லையற்றதா இருக்கு. அதுதான் வந்து பதற்றத்தை உருவாக்குது. ஸோ அந்த பதற்றம் தான் வந்து என்னது ட்ரக் பல்வேறு வழிமுறைகளை வந்து கொண்டு வருது. ஸோ பல்வேறு வழிகளை வந்து கண்டறிய வைக்குது. அந்த பல்வேறு வழிகள் தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா நுகர்வோர் நடத்தையை வந்து மாற்றம் செய்யுது. ஓகே. அப்ப நுகர்வோர் நடத்தையை மாற்றம் செய்யறதுன்னு சொல்லி சொன்னா அதுக்குள்ள பர்சனாலிட்டி, ஓகே, அவ தனித்துவம், ஆளுமை, பிரிஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து புலனுணர்வு, லேர்னிங், கற்றல், ஆட்டிடியூட், அதாவது மனப்பாங்கு. இது எல்லாமே தான் வந்து இந்த டிரைவ் மூலமா தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சு அவரோட நடத்தையில வந்து மாற்றத்தை கொண்டு வராங்க. இப்ப பர்சனாலிட்டின்னு சொல்லி சொன்னா, இப்ப இது ஒரு லோயரா இருந்தா, இப்ப லோயர் வந்து கன்சிடர் பண்ணி பார்ப்பாரு. அவங்களோட அந்த அவர் இருக்க அந்த சர்க்கிள்ல வந்து பார்ப்பாரு. ஓகே, நான் ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணு போட இருக்கேன். இன்சூரன்ஸ்ல வந்து என்னென்ன லோஸ் இருக்கு, ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் வந்து எப்படி செட்டில் பண்ணாங்க, அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே அவர் பார்ப்பாரு. ஸோ பர்சனாலிட்டி. இப்ப அவர்ட்ட அந்த தனிமனித ஆளுமைக்கு ஏத்த மாரி வந்து ஓகே. இப்ப நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து இப்ப நான் ஒரு மேனேஜரா இருந்தேன்னு சொல்லி சொன்னா, ஓகே நான் வந்து இந்த ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள, ஓகே நான் இந்த மாரி எனக்கு வந்து நான் ஒரு நிறுவனத்துல மேனேஜர். ஸோ நான் நல்லா ட்ரெஸ் வேர் பண்ணி நான் நல்லா அட்ராக்டிவா இருக்கணும். அப்ப நான் நல்லா அட்ராக்டிவா இருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸ தான் பர்ச்சேஸ் பண்ணணும். நல்ல ஒழுங்கா நல்ல ஒரு பிராண்டட் ஆனது. ஸோ அது பர்சனாலிட்டி. பிரிஸ்கிரிப்ஷன், அதாவது அவர் வந்து இப்ப பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லி சொன்னா புலனுணர்வு. அதாவது அவர் வந்து அத பார்க்குற விஷயம். ஸோ அத வந்து எப்படி அவர் உணர்ந்து கொள்றாரு. சரியா? அதாவது வந்து அவர் அத எப்படி சிந்திக்கிறாரு? ஓகே இப்ப நான் இன்சூரன்ஸ் ஒண்ணு வாங்குனா கண்டிப்பா வந்து ஓகே கிளைம் ஒண்ணு வந்தா எனக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு சிலவங்க வந்து ஐயோ! இன்சூரன்ஸ் தேவையில்ல, இங்க கிளைமும் தர மாட்டாங்க. அந்த மாரி. அது நபருக்கு நபர் வேறுபடும். லேர்னிங். அப்ப லேர்னிங்னா நாங்க கற்று அறிந்தவைகள். ஓகே நாங்க ஒரு இன்சூரன்ஸ் போடுறதால வந்து எங்களுக்கு வந்து அ ஈஸியா இருக்கும். நாங்க வந்து என்ன சொல்றது? அ அ முக்கியமா இருக்கு. இன்சூரன்ஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து ஒண்ணு தேவை அப்படின்னு. அடுத்தது வந்து ஆட்டிட்யூட். அதுதான் மனப்பாங்குன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து அவரு இன்சூரன்ஸ் போடுறதால அவர் பார்க்குற ஆட்டிட்யூட் ஓகே. நான் இப்படித்தான். அப்போ சம்டைம்ஸ் வந்து அவர் இப்ப என்ன சொல்றது? ஓகே இன்சூரன்ஸ் தேவைப்படாது. அந்த நேரம் பார்த்துக்கொள்வோம். கிளைம் தேவையில்ல தானே. என்கிட்ட காசு இருக்கு தானே. அது நாங்க இந்த மாரி செஞ்சு கொள்ளலாம். அதே மாரி வந்து அப்படி அந்த மேனேஜர்ஸ் வந்து ஓகே இல்ல நான் எப்படினாலும் என்ன சொல்றது? எந்த ஆட்டிட்யூட்ல தான் இருக்கு. நான் நடந்து கொள்ற விதத்துல தான் இருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தர் நபருக்கு நபர் மாறுபடும். அதுதான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, கடைசியா நடத்தைகள். இந்த விஷயம் எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, நுகர்வோர் நடத்தையில வந்து தாக்கம் செலுத்துது. அப்ப நுகர்வோர் நடத்தைன்னு சொல்லக்குள்ள வந்து என்னென்ன அந்த நாங்க படிச்ச அந்த தீர்மானிக்கிறதுக்கான அந்த இண்டிவிஜுவல் ஃபேக்டர், சோசியல் ஃபேக்டர்ன்னு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து இந்த பெர்சனாலிட்டி, பிரிஸ்கிரிப்ஷன், லேர்னிங், ஆட்டிட்யூட் இதுகள் தான் இருக்கு. இறுதியா வந்து கோல்ஸும், நீட்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மென்ட். அப்ப அவரோட தேவைய வந்து அந்த நோக்கத்த அப்படி இல்லாட்டி இலக்க வந்து அடைஞ்சு கொள்றார். அப்படி இல்லாட்டி தேவையை நிறைவேற்றிக் கொள்றார். அப்படி இல்லாட்டி இலக்க அடைஞ்சு கொள்றார். இதன் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, டென்ஷன் ரிடக்ஷன் ஆகுது. இதன் மூலமா வந்து அவர் பதற்றம் வந்து
குறைய தொடங்குது. ஓகே, நான் இன்சூரன்ஸ் ஒண்ணு வாங்கிட்டேன். நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில நான் ட்ரெஸ் ஒண்ணு வாங்கிட்டேன். எனக்கு சூட்டபிள் ஆனதுன்னு சொல்லி. இதுதான் மோட்டிவேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஓகேயா? ஓகே. அடுத்தது தி மோட்டிவேஷன் தியரிஸ் அண்ட் தியர் அப்ளிகேஷன் ஆஃப் தி கன்சியூமர் பிஹேவியர். ஓகே. இப்ப நாங்க இதெல்லாமே வந்து லெவல் 3ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. மேனேஜ்மென்ட். அதாவது வந்து நீங்க படிக்கக்குள்ள இருந்த சப்ஜெக்ட் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப தானே பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மென்ட். அப்ப வந்து அ மேனேஜ்மென்ட் தியரி அண்ட் பிராக்டிசஸ் மேனேஜ்மென்ட் தியரி அண்ட் பிராக்டிசஸ்ன்னு சொல்லி தான் அப்ப இருந்துச்சு. ஓகே. ஓகே. அப்ப அதுல முதலாவது வந்து என்னதுன்னு சொன்னா, தி மெரிட் லிஸ்ட் ஆஃப் என்னது? சைஜோனிக் நீட்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இந்த ஹென்றி மூரேன்னு சொல்லி சொல்ற ஹென்றி மூரே அறிமுகப்படுத்தியது தான் இந்த கோட்பாடு. அதாவது வந்து இது ஒரு தனிநபர்ட தேவைக்கு இடையான ஒரு உறவ பத்தி விவாதிக்குது. அதாவது ஒரு தனிநபர்ட தேவையில தேவைக்கு வந்து தேவைக்கு இடையான ஒரு உறவ பத்தி விவரிக்குது. சரியா? ஓகே. 1 மினிட் தாங்க.
சரியா? ஸோ இது வந்து அதாவது வந்து அ நார்மலா வந்து இந்த தியரிய வந்து கொண்டு வந்தவர் யாருன்னு சொல்லி சொன்னா, இது வந்து இந்த மெர்ரி லிஸ்ட் சைக்காலஜி சைக்காலஜி ஆஃப் நீட்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து டேவிட் மக்லிடன்னு சொல்ற ஒருத்தவர் தான் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த டேவிட் மக்லிடின் அது மட்டும் இல்லாம அ இவங்களோட சேர்ந்த இன்னும் மத்தவங்க தான் வந்து இந்த ஊக்குவிப்ப பத்தி சொல்றாங்க. அதாவது வந்து இது ஒரு மோட்டிவேஷன் ப்ராசஸ். இந்த மோட்டிவேஷன் ப்ராசஸ்ல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா மெயினா, அதாவது வந்து இதுல 3 படிநிலைகள் இருக்கு. ஸோ தேவை வந்து சில சமயங்கள்ல வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கலாம். சில சமயங்கள்ல வந்து முரண்பட்டதா இருக்கலாம்னு கூட அவரு சொல்றாரு. அதாவது வந்து தேவைன்னு சொல்ற விஷயம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அ ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டதாகவும் இருக்கலாம். ஒன்றோடு ஒன்று முரண்பட்டதாகவும் இருக்கலாம்னு சொல்லி. அப்ப அதுல வந்து அவரு அறிமுகப்படுத்தப்பட்ட அதாவது வந்து அவரும் அவரோட குழுவும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட வச்ச தேவைகள்ல வந்து 3 படிமுறை இருக்கு. அதாவது வந்து மு அ 3 பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது தான் நீட் ஃபார் பவர். அதாவது வலுத்தேவைன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது நீட் ஃபார் அ அப்ரிசியேஷன். அத வந்து நாங்க சொல்றது வந்து இணைவு தேவைன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து என்ன சொல்றதான்னு சொல்லி சொன்னா, நீட் ஃபார் அச்சீவ்மென்ட். அத வந்து நாங்க சாதனை தேவைன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுதான் 3 வகையான தேவை. அதாவது அவர் அறிமுகப்படுத்தின தேவைக்குள்ள வர வேண்டிய அந்த 3 விஷயங்கள். சரியா? சோ இப்படி இருக்கக்குள்ள வந்து சரியா? அப்போ முதலாவது வந்து இந்த நீட்ஸ் அதாவது வந்து வலுத்தேவை. அப்படி இந்த வலுத்தேவைன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தருக்கு பவர்ன்னு சொல்ற விஷயம் வந்து அதாவது வந்து ஒரு நபர எடுத்துக்கொண்டா, அந்த நபருக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு அதாவது வந்து அவர் தனக்குன்னு சொல்லி ஒரு பவர் ஒண்ணு இருக்கணும். அந்த மாரி எதிர்பார்க்கிறது. சாதனை தேவைன்னு சொல்லி சொன்னா, ஓகே. அவர் வந்து அந்த நபர் அந்த குறிப்பிட்ட தேவைகள வந்து அதாவது அவர்ட்ட அந்த விஷயங்கள வந்து ஒவ்வொன்னா கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகக்குள்ள வந்து, அவருக்கு வந்து நீட் ஃபார் அச்சீவ்மென்ட் அதாவது வந்து சாதனை தேவைன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து உருவாகுது. ஓகேயா? அடுத்தது நீட் ஃபார் அஃபிலியேஷன் அதாவது வந்து இந்த 3 விதமான தேவைகள வந்து அடிப்படையா வந்து பலவிதமான ஆய்வுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அப்படி கொண்டு வரக்குள்ள வந்து இந்த ஊக்குவிப்பு தொடர்பா வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பௌதீக ரீதியாகவும், உள ரீதியா அதாவது வந்து பிசிக்கலாவோ, சைக்காலஜிக்கலாவோ வெவ்வேறு தேவைகள் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அவரால கொண்டு வரப்பட்ட இந்த தேவை வந்து சொல்றாங்க. ஒ ஒ ஒரு தேவைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா, ஒன் என்ன சொல்றது? ஒற்றுமையானதா இருக்கலாம். அதாவது ஒற்றுமையான்னு சொல்லி சொன்னா, தொடர்புடையதா இருக்கலாம். சில சமயங்கள்ல வந்து முரண்படக்கூடியதா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு முகாமியாளர் இருக்கான்னு சொல்லி சொன்னா, அந்த முகாமியாளர்ட்ட வந்து பேசிக் வந்து சேலரியா இருக்கலாம். ஆனா இன்னொரு முகாமியாளர்ட்ட வந்து பேசிக் வந்து சேலரி இல்ல. வேற ஏதாவது தேவையா இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்கள பொறுத்து வந்து வேறுபடக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து மெயினா இந்த கொண்டு வரோம். அப்ப ஏன் நாங்க மோட்டிவேஷன் ஏன் இந்த கன்சியூமர் பிஹேவியர்க்குள்ள வருதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க கன்சியூமர் எடுத்துக்கொண்டாலும் அதே கான்செப்ட் தான் நாங்க படிக்கிறோம். அதாவது கன்சியூமருக்கு வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, சில நேரம் வந்து அந்த நீட்ஸ் ஃபார் பவர் அதாவது வந்து வலுத்தேவை இருக்கு. அப்ப நாங்க ஒரு கன்சியூமர் வாரான்னு சொல்லுங்களேன் எங்களுக்கு. ஸோ அந்த கன்சியூமருக்கு வந்து ஓகே நாங்க வந்து அவருக்கு தேவையானது மட்டும் தான் நாங்க அவருக்கு தேவையானதுகள வந்து உற்பத்தி செய்றோம். ஸோ அவரு வந்து எப்படி அட்ராக்டிவ் ஆகுறாரு அந்த பொருள் சேவைய பெற்றுக்கொள்வதற்கு அந்த மாரியான அவருடைய தேவை. அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா என்னது நீட் ஃபார் அப்ரிசியேஷன் அதாவது வந்து இணைவு தேவை. ஸோ அதுக்கு ஓகே நான் அ இந்த 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 பொருட்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாரியான விஷயத்த கருத்துல கொள்றாரு. அடுத்தது அச்சீவ்மென்ட். ஃபைனலா வந்து ஓகே எனக்கு இந்த பொருட்கள் வந்து தேவை. இந்த பொருள் சேவை வந்து தேவைன்னு சொல்லி அவரு உணர்ந்து கொள்றது. ஸோ இதுதான் வந்து இந்த மோட்டிவேஷன் தியரிஸ் இன் தி அப்ளிகேஷன் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர்ன்னு படிச்ச வந்து இந்த முறை அ சைகானிக்கல் நீட்ஸ் தியரின்னு சொல்லி சொல்றது. இத வந்து நாங்க அச்சீவ்மென்ட் மோட்டிவேஷன் தியரின்னு சொல்லி சொல்லுவோம். அத வந்து அப்படி இல்லாட்டி டேவிட் மெக்கல்டன்னு சொல்லி
அவரால் உருவாக்கப்பட்ட நிலை அவருடைய நேம் போட்டும் சம்டைம்ஸ் இந்த தியரியை கேட்க வரலாம், சிறு குறிப்பு எழுத சொல்லி வரலாம். அடுத்தது வந்து மாஸ்லோ. இப்ப இந்த மாஸ்லோன்ற தேவை படிமுறை உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது வந்து மாஸ்லோவால வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த மாஸ்லோன்னு சொல்ற நபரால உருவாக்கப்பட்டது தான் இந்த தேவை படிமுறை. அதாவது வந்து ஆபிரகாம் மாஸ்லோ 1943ஆம் ஆண்டு வந்து இந்த தேவை கோட்பாட பத்தி முன் வச்சிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மனித தேவை வந்து திருப்தி செய்யப்படுகின்ற திருப்தி செய்யப்படுகின்ற முறைகள வந்து அவரு முன் வச்சிருக்காரு. மனிதனுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு தேவை வந்து இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தேவை வந்து மனிதனுக்கு என்னைக்குமே வந்து என்ன நடக்கும்? தேவை வந்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த தேவை வந்து ஓகே. அந்த தேவை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, பூர்த்தி செய்யப்பட்டதும் இன்னொரு தேவை உருவாகும். ஒரு தேவை பூர்த்தி செய்யப்பட்டதும், இன்னொரு தேவை வந்து உருவாக்கப்படும். சரியா? அப்ப அந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு, அதன் மூலம் அதாவது வந்து ஒரு தேவை பூர்த்தி செய்யப்பட்டோன, அவங்க வந்து ஊக்கப்படுத்த முடியாது. மோட்டிவேட் பண்ண முடியாது. ஓகே, எனக்கு ஒரு தேவை நாங்க நிறைவேத்திட்டோம் தானேன்னு சொல்லி அவர மோட்டிவேட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா, அடுத்தடுத்த தேவை அவருக்கு உருவாகிக் கொண்டே இருக்கும். அப்ப இந்த மனிதன்ட தேவைகள் வந்து படிமுறையா வந்து காணப்படுது. மனிதன்ட தேவைகள் வந்து படிமுறையா காணப்படுது. இந்த தேவைகள வந்து அதாவது இந்த மனிதன தேவைகள வந்து நாங்க பூர்த்தி செய்வதன் ஊடாக வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அவங்கள வந்து மோட்டிவ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முதலாவது தான் சைக்காலஜிக்கல் நீட். அப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஆ அதாவது வந்து அத நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஆ சைக்காலஜிக்கல் நீட வந்து பௌதீக தேவை. அடுத்தது வந்து சேஃப்டி. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ். அத வந்து பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது சோசியல் நீட்ஸ். சமூக தேவை. எஸ்டீம் நீட்ஸ். கௌரவ தேவை. அடுத்தது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படி இல்லாட்டி செல்ஃப் ஃபுல்ஃபில்மென்ட்ன்னு சொல்லி சொன்னா, சுய அந்தஸ்து தேவைன்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க அப்படி இல்ல செல்ஃப் ரியலைசேஷன் நீட்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப முதலாவது இந்த இந்த என்ன சொல்றது? இந்த பிசிக்காலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள பௌதீக தேவைன்னு சொல்லி சொன்னா, மனிதன்ட அடிப்படை தேவை. உணவு, உடை, இருப்பிட வசதி. இதுகள தான் வந்து அடிப்படை தேவையா இருக்கும். அப்போ ஒரு ஒரு கன்சியூமர எடுத்துக்கொண்டா, கன்சியூமருக்கு பேசிக்கா வந்து சாப்பாடுன்னு சொல்ற விஷயம் தேவை. தண்ணீன்னு சொல்ற விஷயம் தேவை. ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம். ஸோ அப்ப அந்த கன்சியூமர் இப்போ ஒருத்தர் பசின்னு இருக்கணும், அவருக்கு பேசிக்கா வந்து ஓகே சாப்பாடு ஏதாவது சாப்பாடு ஒண்ணு குடுத்தா ஓகே. அப்ப அவர்ட்ட பேசிக் நீட்ஸ் ஓகே. அடுத்தது அடுத்த தேவை, பாதுகாப்பு தேவை. அதாவது வந்து இது பொருளாதார ரீதியான பாதுகாப்பு. உதாரணத்துக்கு வந்து இப்ப நோயிலிருந்து, இயற்கை அழிவுகள்ல இருந்து பாதுகாப்பு, நோயிலிருந்து உதாரணத்துக்கு வந்து புரொடெக்ஷன் ஆர்டர் டூ த ஸ்டேபிலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு, செல்ஃப் இன்சூரன்ஸ் காப்புறுதி தேவையா இருக்கலாம், சுகாதார சேவை தேவையா இருக்கலாம். ஸோ அது வந்து அடுத்த செகண்ட் ஸ்டேஜ். 3வது சமூக தேவை. அதாவது வந்து ஒரு சமூகத்தோட இணைஞ்சு வாழக்குள்ள. இப்ப நாங்க படிச்சோம்னா சோசியல் ஃபேக்டர், கல்ச்சர் ஃபேக்டர்ன்னு சொல்லி. அப்ப இது வந்து இந்த சமூக தேவை. அதாவது வந்து ஒரு சமூகத்துல வந்து இணைஞ்சு வாழும் பொழுது வந்து அவரோட நண்பர்கள் அவங்க அந்த ஓ அந்த என்ன சொல்றது? அவங்க அந்த சுற்று வட்டத்த வந்து கொண்டிருப்பது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து என்ன சொல்லுது? அடுத்தது வந்து கௌரவ தேவை. அதாவது வந்து பிறருட மதிப்ப பெற்றுக் கொள்றதுக்காக. ஓகே. இப்ப நாங்க ஒரு கன்சியூமரா இருந்தா கூட, கன்சியூமர் வந்து என்ன பாப்பாரு? முதல்ல அவர போயிட்டு அவரோட மதிப்பு. ஓகே. நாங்க அவர வந்து வெல்கம் பண்ற விதம், அவர வந்து நாங்க கனெக்ட் பண்ணி அவரோட வந்து கன்சிடர் அவரோட என்ன சொல்றது? கோஆர்டினேட் பண்ற விதம். அதத்தான் வந்து அடுத்தது. அதாவது வந்து நாங்க கௌரவ தேவை. அதத்தான் ஈகோ நீட்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அவரோட பிரெஸ்டீஜா இருக்கலாம், அவருடைய என்ன ஸ்டேட்டஸ், செல்ஃப் எஸ்டீமா இருக்கலாம். அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்தீங்கன்னா, சுய அந்தஸ்து தேவை. அதாவது வந்து தன்னுடைய ஆற்றல் மூலம் அடையக்கூடிய உச்ச தேவை. அப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா வந்து, ஆ ஸோ அவருக்கு அப்ப ஒரு கஸ்டமர் இருக்கான்னு சொன்னா, அவர் அந்த நிறுவனத்தில ஒரு விஐபியா இருக்கலாம். ஸோ அதாவது வந்து அவர் நெறைய பர்ச்சேஸ் பண்றவர், அவர் நெறைய பிசினஸ் வந்து எங்களுக்கு பிடிச்சு குடுக்கிறவர். ஸோ அவர் அவர் வந்து நல்ல ஒரு கஸ்டமர் பேஸா அவர் உருவாக்கி கொண்டவர். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அவருக்கு வந்து நாங்க அத வந்து செல்ஃப் அக்யூமுலேஷன் சொல்லி சொல்றது. ஸோ இப்ப இந்த தேவைகள்னு சொல்லி சொல்ற விஷயம் வந்து இப்படித்தான் ஒவ்வொரு படிமுறையா வந்து போய்க்கொண்டு இருக்கு. சரியா? ஸோ இது வந்து இப்படி இந்த தேவைகள் வந்து இப்படி படிமுறையா கூடும் பொழுது வந்து கன்சியூமர் பிஹேவியர் நுகர்வோட நடத்தையில வந்து என்ன நடக்கும்னு சொன்னா மாற்றம் ஏற்படும். ஓகே ஒரு நபர் வந்து தன் அடிப்படை தேவை நிறைவு செய்யக்குள்ள அவர் வாங்கின அந்த ஃபுட்ஸ், வாட்டர் அந்த என்ன சொல்றது உணவு, உடை, உறையில் வந்து அது அப்படி அது டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஸோ அதே மாரி அப்புறம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து அடுத்த அவர்ட்ட கன்சியூமர் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகக்குள்ள டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அடுத்த ஒரு சோசியல் நீட்ஸ்ன்னு தேவைக்குள்ள அவர்ட்ட கன்சியூமர் பிஹேவியர் வந்து ஸோ அவர் அந்த டைம்ல எப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்
இப்ப என்ன அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அடுத்தது ஈகோ நீட்ஸ். அடுத்த தேவை வரக்குள்ள அவரோட பிஹேவியர் எப்படி மதிப்பிட ஒவ்வொரு தேவைகள் வந்து அதிகரிக்கும் பொழுது, ஒவ்வொரு தேவையை ஒரு படிமுறையா வந்து அடைஞ்சு கொண்டு போகும் பொழுது வந்து, அவரோட நடவடிக்கைகள் வந்து அதாவது கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்ற விஷயம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, சேஞ்ச் ஆகிக்கொண்டு போகும். ஓகேயா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, த ட்ரூஸ் நீட்ஸ் அதாவது மெக்லன் நீட்ஸ் தியரின்னு சொல்லியிருக்கு. அதாவது வந்து மெக்லன்ஸால வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட தியரி தான் வந்து அ நாங்க அந்த முதல் சொன்ன அதே இத தான் வந்து இந்த மெக்லனால அறிமுகப்படுத்தப்பட்ட தியரின்னு வந்து சொல்றாங்க. அதாவது வந்து திஸ் ஆல்சோ ஃப்ரேம்வொர்க் ஐடென்டிஃபை த ஹியூமன் நீட்ஸ் அண்ட் லீட் டு மோட்டிவேஷன். இப்ப இதுவும் வந்து என்னதுன்னு சொன்னா உண்மையாலுமே வந்து அ அதாவது வந்து அ ஹியூமன் அதாவது நுகர்வோர வந்து எப்படி நாங்க மோட்டிவேட் பண்ணலாம்ன்னு சொல்றது தான் இந்த மெக்லான்னு சொல்ற தியரியும் சொல்றாங்க. அதாவது வந்து இதுவும் ஒரு என்ன சொல்றது? ஒரு தேவை அதாவது இதுவும் 3 வகைகள் இருக்கு. அந்த 3 வகை தான் நாங்க படிச்ச என்னது பவர், அப்ள பவர், அப்ரிசியேஷன் அண்ட் அச்சீவ்மென்ட்ன்னு சொல்றது. அதாவது பவர், அப்ரிசியேஷன் அண்ட் அச்சீவ்மென்ட். அதாவது அப்ரிசியேஷன்னா இணைவு தேவையா இருக்கும். அதாவது வந்து இப்ப அப்ரிசியேஷன் இப்ப நண்பர்களோட சேர்ந்து இணைஞ்சு அந்த மாரியான இருக்குது. அடுத்தது நீட்ஸ் ஆஃப் பவர். அதத்தான் வந்து பவர். எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாரும் நாங்க சொல்றத கேட்கணும். அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து அச்சீவ்மென்ட் சாதனை தேவை. அந்த ஒவ்வொரு அச்சீவ்மென்ட் பண்ணி கொண்டு போகக்குள்ள வந்து அவர் வந்து மோட்டிவேட் ஆகுறது. சரியா ஓகே. இப்ப நாங்க வந்து இப்போ ஒருத்தர் மேனேஜர் இதாகக்குள்ள அவரோட நீட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அவர் மேனேஜர்ல இருந்து அடுத்த சீனியர் மேனேஜர் போறதுக்குள்ள அவரோட அச்சீவ்மென்ட். ஸோ அதன் மூலமா அவர் வந்து மோட்டிவேட் ஆகுவாரு. ஸோ அதன் மூலமா அவரோட நீட்ஸ் வந்து மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து உதாரணம் இருக்கு பாருங்க. அந்த அதாவது நாங்க படிச்ச இந்த விஷயம் அதாவது வந்து இந்த மோட்ஸ் லிஸ்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்றதும், இந்த இந்த நீட்ஸ் ஆஃப் இந்த மெக்லன் சொல்ற நீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2மே ஒன்று தான். அப்ப பாருங்க, இந்த நீட் ஃபார் அப்ரிசியேஷன்னு சொன்னாலே வந்து என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து இந்த அப்ரிசியேஷன்னு சொன்னா என்னது? இணைவு தேவை. அதாவது இன்னொரு நபரோட, இன்னொரு தரப்பினரோட இணைஞ்சிருக்கும். அப்ப ரிலேஷன்ஷிப். அப்ப உறவு. அடுத்தது ஸ்டேட் வித்தின் த குரூப். அதாவது அந்த குழுவா இருக்கு. குழுவுல வந்து அவர் அங்கீகரிக்கிற விஷயம். ஸோ அதுதான் நீட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன்னு சொல்றது. அடுத்த நீட்ஸ் ஆஃப் அச்சீவ்மென்ட்ன்னு சொன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி டூ எக்ஸெல். அதாவது வந்து அவருக்கான சந்தர்ப்பங்கள குடுக்குறது. த ப்ரொவைட் த இண்டிபெண்டன்ஸ் ஓவர் டீம் வொர்க். அதாவது வந்து என்ன சொல்றது? அவருக்கு வந்து நீட் அச்சீவ்மென்ட்னா அவருக்கு தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட ஆளுமை குடுக்குறது அந்த வொர்க்க செஞ்சு கொள்ள. ஸோ இது பாருங்க. ஸோ இந்த நீட்ஸ் ஆஃப் அச்சீவ்மென்ட் தான் சொல்றாங்க. த இண்டிவிஜுவலிசம் ஆஃப் த மைண்ட் செட். அதாவது ஒரு தனிநபர் வந்து மைண்ட் செட். இப்ப கன்சியூமர் பிஹேவியர்ல வந்து பண்ணாங்க. அவருக்கு என்ன சொல்றது? அவருக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஓவர் டீம் வொர்க்ன்னு சொன்னா, அவருக்கு அந்த குழுவுல வந்து அவருக்கு ஒரு சுதந்திரம் ஒண்ணு குடுக்கக்குள்ள வந்து அவரோட மைண்ட் செட் வந்து டோட்டலா மாறக்கூடும். ஸ்ட்ரகிள் இன் த லீடர்ஷிப் பொசிஷன். ஸோ இது வந்து ஸ்ட்ரகிள் இன் த லீடர்ஷிப். இது வந்து இப்ப நாங்க ஒரு குழுவுல வந்து அவருக்கு வந்து சுதந்திரம் ஒண்ணு வழங்குன பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, தலைமைத்துவத்துல வந்து அதாவது லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வந்து ஸ்ட்ரகிளா இருக்கும். அதாவது வந்து இப்ப சுதந்திரமான இப்ப தலைவர் சொல்றத கேட்க மாட்டாங்க. அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அவரோட அந்த மைண்ட் செட் வந்து ஓகே சேஞ்ச் ஆகுன பிறகு வந்து அது வந்து அந்த குழுவுல இருக்க தலைவருக்கு வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது நீட் ஆஃப் பவர். கெட்டிங் டன் த்ரூ த அதர்ஸ். அதாவது நீட்ஸ் ஆஃப் பவர்னா தன்னோட தேவைகள வந்து இன்னொரு தரப்பினர் மூலம் நிறைவேற்றிக் கொள்வது. அதாவது தன்னோட ஆளுமை, தன்னுடைய தொழில், தன்னுடைய சக்திய பயன்படுத்தி, இப்போ ஒரு மேனேஜர் இருக்கான்னா, அவர் மேனேஜர் வந்து தன்னோட ஆளுமைய பயன்படுத்தி வேலைகள செஞ்சு செய்றது. கண்ட்ரோல் பீப்பிள் சிட்யூவேஷன். அதாவது வந்து பீப்பிளும் அவர் வந்து மற்றவர வந்து கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்காரு. ஸோ அதுதான் பீப்பிள் அண்ட் சிட்யூவேஷன். கேன் மேக் ஃபார் அண்ட் எக்ஸலன்ட் லீடர். இதுதான் வந்து மிக சரியான எக்ஸலன்ட் லீடர். நீட்ஸ் ஆஃப் பவர் மூலமா வருது. இதுதான் சரியான ஒரு தலைமைத்துவமா இருக்கணும்னு சொல்லி. அப்ப இந்த மெக்லன் கொண்டு வர தியரியில வந்து 3 விஷயம் இருக்கு. நீட்ஸ் ஃபார் அச்சீவ்மென்ட், நீட் ஃபார் அப்ரிசியேஷன், நீட் ஃபார் பவர். அப்ப நீட் ஃபார் பவர்ல தான் என்னது? கெட் திங் டன் த்ரூ அதர். மற்றவர் மூலமா தன்னோட தேவைய வந்து நிறைவேற்றிக் கொள்வது. ஸோ இதுகள் எப்படி கன்சியூமர் பிஹேவியருக்கு வந்து உருவாகுது? அப்ப இந்த தேவைகள் வந்து பூர்த்தி செய்யக்குள்ள வந்து நுகர்வோட நடத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிரும். அப்ப நுகர்வோட நடத்தை சேஞ்ச் ஆகுன பிறகு அவரோட நடத்தைக்கு ஏத்த மாரி தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, எங்கட அந்த பொருட்கள், சேவை எண்ணங்கள வந்து நாங்க வழங்கக்கூடியதா இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நீட் ஆஃப் அச்சீவ்மென்ட்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வந்து அவருக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கும். அப்ப அவர் சந்தர்ப்பங்கள் வழங்கக்குள்ள வந்து அவர் அதை உணர்ந்து கொண்டு அவர் செயல்படுற விதங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஸோ நீட் டூ பவர். அப்ப அவருக்கான ஒரு ஆளுமை வந்த பிறகு, ஒரு தனிமனித வலு வந்த பிறகு அவர் வந்து செயல்படுற விதங்கள் வித்தியாசமா இருக்கலாம். அடுத்த நீட் அப்ளிகேஷன். அப்ப அவருக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப், அவருக்குன்னு ஒரு குரூப் ஒண்ணு உருவாக்கக்குள்ள
ஒரு செயற்படுற விடயங்கள் வந்து வித்தியாசமா இருக்கலாம். ஸோ அந்த மோட்டிவேஷன் தியரிக்குள்ள வந்து நாங்க படிச்ச அ இந்த என்ன சொல்றது? இந்த என்ரி மூரேன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த என்ரி மூரே அறிமுகப்படுத்திய தியரியும், இந்த மாஸ்லோ அந்த என்ரி மூரே அறிமுகப்படுத்திய தியரியும், அடுத்தது இந்த மெக்லான்னு சொல்ற தியரி மெக்லன் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு தியரிய வந்து முன் வச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து மாஸ்லோ தியரி. ஸோ இந்த தியரி இந்த இந்த என்ன சொல்றது? இந்த நீட்ஸ் இந்த மோட்டிவேஷன் இந்த நீட்ஸ் அ சொல்ற விஷயம் வந்து இப்படி மோட்டிவேட் ஆகுறது. அதாவது வந்து இந்த தேவைகள் வந்து நிறைவேற்ற செய்ய ஊக்கப்படுத்தப்படும். அப்படி மோட்டிவேட் ஆகக்குள்ள வந்து அவங்களோட அதாவது நுகர்வோர் நடத்தையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது இன்க்ளூஷன் பெர்சனாலிட்டி ஆஃப் த கன்சியூமர் பிஹேவியர். அதாவது நுகர்வோர் நடத்தையின் அதாவது ஆளுமையின் தாக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. த பெர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட் த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். அதாவது ஆளுமைன்னு சொல்ற விஷயம் தனிப்பட்ட வேறுபாடுகளை வந்து பிரதிபலிக்கும். அதாவது வந்து இப்போ ஒருத்தரோட பெர்சனாலிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து சரியா? ஒருத்தரோட பெர்சனாலிட்டி விஷயம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, தனித்துவமானதா இருக்கும். அப்ப இந்த பாருங்க, இப்ப இந்த ஒரு லீடர் இருக்கு. இப்ப இங்க நம்ம இந்த படத்த பாருங்க. இப்ப இவர் வந்து இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிறவர் வந்து இவர் மத்தவங்களோட பார்க்கக்குள்ள தனித்துவமா இருக்காரு. அதாவது வந்து இத என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த இயல்பு வந்து எல்லாருக்கும் இடையிலே வந்து ஒரு காணப்படுற ஒரு விஷயம் தான். அதே வேளை வந்து ஒவ்வொருவருக்கும் இப்ப இயல்பு வந்து தான் நாங்க இண்டிவிஜுவல் பெர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்றது. அதாவது தனிப்பட்ட இப்போ உங்களுக்கு ஒரு பெர்சனாலிட்டி இருக்கலாம், எனக்கு ஒரு பெர்சனாலிட்டி இருக்கலாம், இன்னொரு பெர்சனுக்கு ஒரு பெர்சனாலிட்டி இருக்கலாம். ஸோ அது வந்து நபருக்கு நபர் என்ன செய்யலாம்? டிஃபரெண்ட் ஆகலாம். அப்ப இந்த பெர்சனாலிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பரம்பரை அதாவது ஜெனடிக்கோட தொடர்பு உட்பட்டது. உதாரணம் பாருங்க, இப்ப எங்க இடையில வந்து என்ன சொல்றது? ராஜபக்ஷ குடும்பத்தினர். ஸோ அவங்களோட வந்து அந்த பரம்பரை ஜெனடிக் மூலமா வந்தது. சமூக கலாச்சார காரணிகள். அதாவது வந்து இப்ப நாங்க சொல்ற இந்த ஆபிரகாம் லிங்கனா இருக்கலாம், மகாத்மா காந்தி. ஸோ அந்த சமூக சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் சோசியல் அந்த கல்ச்சரால வந்து உருவாக்கப்பட்டதா இருக்கலாம். சரியா? ஸோ அந்த பெர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்றது வந்து பல்வேறு விஷயங்கள வந்து கொண்டிருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒருத்தர் பிஹேவியர் அதாவது ஒரு 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 சரியா? ஸோ ஒருத்தரோட பிஹேவியர வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்போ பெர்சனாலிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு பிஹேவியர். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து தலைவரா வந்த பிறகு அவருடைய பிஹேவியர் ஃபுல்லா சேஞ்சா இருக்கலாம். ஸோ ஒருத்தர் இப்போ நாட்டுக்கு வந்து ஜனாதிபதி ஆகுன பிறகு அவருடைய பிஹேவியர் ஃபுல்லா சேஞ்சா இருக்கலாம். ஸோ அத ஒரு 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 பெர்சனாலிட்டின்னு சொல்றது ஒரு ஆளுமை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த நுகர்வோர் நடத்தையில வந்து செல்வாக்கு செலுத்தும். அப்ப அதுதான் முதலாவது வந்து தனிப்பட்ட வேறுபாடுகள். இப்போ ஒரு தனித்து எப்படி அவர் செயல்படுறாரு. இப்போ ஒரு டீம்ல வந்து ஒரு லீடர் இருக்குன்னா, அந்த லீடர் வந்து அப்ப எப்படி செயல்படுறாரு? அவரு அந்த அந்த குரூப் இந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணக்கூட அவருக்கு ஒரு பிரஷர் இருக்கும். ஸோ அவரு அந்த ஃபுல் டீமையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது பெர்சனாலிட்டி ஆஃப் த கன்சிஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல். அதாவது வந்து இது நிலையானது மற்றும் நீடித்து. இப்ப பெர்சனாலிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து என்ன சொல்றதுன்னா, அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனது. அதாவது வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்டா ஆனது மாரி, நிலையானது. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஒண்ணு இருக்கும். ஓகே. உங்கள்ட்ட ஒரு பெர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஓகே. இப்போ உங்கள்ட்ட பெர்சனாலிட்டி வந்து நீங்க எல்லாரோடையும் வந்து சேஞ்ச் ஆகுறதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க வந்து எல்லாரோடையும் மூவ் ஆகக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெர்சனாலிட்டியா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க எந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனையும் வந்து ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கலாம். ஸோ அந்த பெர்சனாலிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் என்டியூரிங். அதாவது வந்து நிலையானது மற்றும் நீடித்து நிற்கும். அது வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பெர்சனாலிட்டி இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. பெர்சனாலிட்டி மே சேஞ்ச். அதாவது வந்து ஆளுமை வந்து மாறக்கூடியதா இருக்கலாம். அப்ப பெர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்கு. அது எப்படி சேஞ்ச் ஆகும்? இப்ப நீங்க வந்து ஒரு தனி இப்ப என்ன சொல்றது? இப்ப ஒருத்தர் வந்து பதவிக்கு வந்த பிறகு அவர்ட்ட மாற்றம் இருக்கும் தானே! பதவிக்கு வந்த பிறகு அவர் மாற்றம். இப்போ ஒரு லீடர் வந்தாச்சு. லீடர் ஆகுற முன்னுக்கு அவர்ட்ட இருந்த பெர்சனாலிட்டி, லீடர் ஆகுன பிறகு அந்த பெர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகலாம். ஓகே. அவர் வந்து டஃப்பா இருக்காரு. அப்படி இல்லாட்டி அவர் வந்து கடுகடுன்னு இருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து அந்த ஒரு நுகர்வோட அந்த கன்சியூமர் நுகர்வோட நடத்தைய வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ம்.
ஒரு சாதாரண ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு பொசிஷன்ல இருக்கான்னு சொல்லுமே, அவர் வந்து ஒரு நிறுவனத்துல வந்து தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. இதே அவர்ட்ட வந்து பெர்சனாலிட்டி அவரோட என்ன சொல்றது? அ அவருக்கு வந்து அப்ப அந்த மோட்டிவ் மூலமா அவர் வந்து நல்ல பதவியில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்த பிறகு, அவரோட இப்ப பெர்சனாலிட்டி என்ன நடக்குது? சேஞ்ச் ஆகுது. ஓகே அந்த கடைக்கு போகாம, இப்ப அத விட பெரிய பெரிய கடைகளுக்கு போறது. ஸோ இதுதான் கன்சியூமர் நுகர்வோரோட நடத்தை வந்து மாற்றத்தால வந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள். அடுத்தது வந்து இது வந்து நிலையானது மற்றும் நீடித்தது. இப்ப இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர்ல வந்து இந்த 3 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு பெ பெர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட்ஸ் த இண்டிவிஜுவல் டிஃபரண்ட். அதாவது ஆளுமை தனிப்பட்ட வேறுபாடுகள். நபருக்கு நபர் வந்து அது என்ன நடக்கும்? வேறுபாடு கொண்டதா இருக்கும். சரியா? ஸோ 1 மினிட். சரியா? இந்த பெர்சனாலிட்டிய வந்து நாங்க நார்மலா வந்து அதாவது வந்து சோசியல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கூட தீர்மானிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதாவது அந்த ஓகே நாங்க அவர வந்து தலைவரா தெரிவு செய்றோம். அவர வந்து நாங்க ஒரு ஜனாதிபதியா தெரிவு செய்றோம். அந்த மாரியான விஷயங்கள். சரியா? ஸோ இது அடுத்த விஷயம் வந்து என்னதுன்னு சொன்னா, அந்த பெர்சனாலிட்டி மூலமா வந்து அவர் சேஞ்ச் ஆகலாம். அதாவது வந்து என்ன அவரோட டோன் ஆஃப் வாய்ஸா இருக்கலாம். அ அடுத்தது வந்து அவரோட அந்த எக்ஸ்பிரஷேஷனா எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். அது முக பாவனை அந்த மாரியான விஷயங்கள். ஸோ இதுகள் எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அ அவருட பெர்சனாலிட்டி தன்மை வந்து அவருட நடத்தை வந்து தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது பெர்சனாலிட்டி டெரிட்ஸ் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர். ஓகே. அதாவது வந்து இப்ப இந்த நுகர்வோர் நடத்தை அதாவது இந்த நுகர்வோர் நடத்தையை புரிந்து கொள்வதில சில முக்கியமான ஆளுமை பண்புகள் இருக்கு. சரியா? அப்ப அதாவது வந்து இந்த நுகர்வோர் நடத்தையை புரிஞ்சு கொள்றதுக்காக சில முக்கியமான ஆளுமை பண்புகள் இருக்கு. அதாவது வந்து கன்சியூமர் இன்னோவேட்டர் அண்ட் இன்னோவேட்டிவ்ஸ். அதாவது வந்து நுகர்வோர் வந்து புதுமையான விஷயங்கள வந்து இந்த பெர்சனாலிட்டின்னு சொல்லி ஒரு ஒரு நடத்தைய புரிஞ்சு கொள்றதுல முக்கியமான சில பெர்சனாலிட்டி கேரக்டர்ஸ் இருக்கு. பெர்சனாலிட்டி கேரக்டர்ஸ் அண்ட் த கன்சியூமர் பிஹேவியர். அதாவது வந்து இப்ப நுகர்வோரோட நடத்தை ஒரு பெர்சனாலிட்டி மூலமா வந்து ஒரு நுகர்வோரோட நடத்தை எப்படி மாறுதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த பெர்சனாலிட்டின்னு சொல்லி புதிய விஷயங்கள வந்து கொண்டு வருவார். அவர் புதிய விஷயங்கள கூடியவரா இருப்பாங்க. இப்ப அதாவது இப்ப மகாத்மா காந்தி. ஸோ அந்த அவரோட பெர்சனாலிட்டி அவர் புதிய ஓகே என்ன அகிம்சை வழியில வந்து நாங்க என்ன சொல்றது? அகிம்சை வழியில போராடுறது. ஸோ அந்த அவரோட புதிய இன்னோவேட்டர்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ்ஸ் அதாவது புதிய விஷயங்கள வந்து அது கொண்டு வரக்கூடியவர்கள். அடுத்தது வந்து டொக்மேஸ்டிம் அதாவது பிடிவாதம். அடுத்தது சமூக பாத்திரம். அதாவது நாங்க சொல்ல சோசியல் கேரக்டர், இன்டர்வர்ஸ் என்னது அ அ டிரெக்டன்ஸ் அதாவது வந்து என்ன சொல்றது? இப்ப சோசியல் சமூக பாத்திரம்னு சொன்னா, ஓகே மக்கள்லாம் அவர வந்து தலைவரா அவர நியமிச்ச பிறகு அவர் வந்து அந்த சமூகத்துக்காக வந்து செயல்படக்கூடியவர். நீட் ஃபார் த யூனிக்னெஸ் அதாவது அவருடைய தனித்து ஒரு தேவை காணப்படலாம். ஸோ இதுதான் வந்து அதாவது ஒரு நுகர்வோர் நடத்தையை புரிந்து கொள்ளல சில முக்கியமான ஆளுமை பண்புகள்னு சொல்லி சொல்லுது. பெர்சனல் டெரிட் ஆஃப் த கன்சியூமர் பிஹேவியர். நுகர்வோர் நடத்தையை புரிந்து கொள்றதுல சில முக்கியமான ஆளுமை பண்பு. அதுதான் கன்சியூமர் இன்னோவேட்டர் அண்ட் இன்னோவேட்டிவ்னஸ். அதாவது வந்து அவங்க வந்து கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் புதிய விஷயங்கள வந்து உருவாக்கக்கூடியவங்க. புதிய விஷயங்கள வந்து எதிர்பார்க்கக்கூடியவங்க. கிரியேட்டிவிட்டி ஆனவங்க. ஸோ இந்த அந்த ஒன்டர்பர்னர்ன்னு சொல்ற விஷயமும் ஒரு பெர்சனாலிட்டி தான். அந்த பெர்சனாலிட்டி வந்து அந்த கன்சியூமர் பிஹேவியர வந்து நுகர்வோரோட நடத்தைய வந்து தாக்கம் செலுத்தும். ஓகே. இப்ப பாருங்க, இப்போ ஏதாவது ஒரு புதிய பொருள் சந்தைக்கு வருதுன்னா, நுகர்வோர் வந்து கண்டிப்பா அந்த பொருள வந்து கேட்பாங்க. புதிய பொருள் உங்களுக்கு தேவை. ஓகே. அவங்களா சில சஜெக்ஷன் சொல்லுவாங்க பாருங்க. ஓகே நீங்க ஏன் இந்த பொருள வந்து இந்த மாரியான ஃபீச்சர்ஸ போட்டு தரக்கூடாது? ஓகே நீங்க இப்படி இத எட் பண்ணி தரலாமே. நீங்க இத வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து பிட் பண்ண செய்யலாம். அந்த மாரியானது. அடுத்து வந்து பிடிவாதம்.
அப்ப அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு பொருளுக்கு பிரைஸ வந்து டிசைன் பண்ணா, ஓகே எனக்கு இந்த பிரைஸுக்கு தந்தா ஒரு புடிவாதத்தன்மை. ஸோ அது ஒரு ஒரு பெர்சனாலிட்டி மூலமா உருவாகுது. ஓகே நான் இந்த விஷயத்த செஞ்சாலே செய்வேன். கம்ப்ளீட் பண்ணாலே கம்ப்ளீட் பண்ணுவேன். அந்த மாரியான ஒரு புடிவாதத்தன்மை வந்து உருவாக்கும். இப்போ சில கன்சியூமரும் வந்து என்ன சொல்றது? சில நுகர்வோரையும் பாருங்க. இப்ப நுகர்வோர் வந்து அந்த பொருள இந்த பிரைஸுக்கு தான் நான் வாங்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த அது வந்து அவங்களோட பெர்சனாலிட்டி. ஓகே ரூ. 100 பொருள வந்து சம்டைம்ஸ் ஒரு ரூ. 20க்கு வாங்கக்கூடிய பெர்சனாலிட்டி இருக்குன்னா, அது அவங்களோட அந்த ஒரு பிடிவாதத்தன்மை. சரியா? இப்ப பாருங்க, இப்ப நாங்க இப்ப பர்ச்சேஸ் ஒரு சிலவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள நல்ல ஒரு நாங்க நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட வந்து நாங்க கூட்டிட்டு போவோம். ஏன்னா, அவர் நல்லா கதைச்சு குறைவா வாங்கி குடுப்பான்னு சொல்லி அந்த மாரி. அடுத்தது சோசியல் கேரக்டர் இன்னர் வெர்சஸ் என்னது அ டிரெக்டன்ஸ்ன்னு சொல்றது. அதாவது வந்து சமூக பாத்திரம். இப்ப நாங்க வந்து கன்சியூமர் பிஹேவியர் வந்து டாக்ஸிக் ஃபேக்டர்ல சோசியல் ஃபேக்டர்ன்னு சொல்லி படிச்சோம். அந்த சோசியல் ஃபேக்டர்ஸ் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த சோசியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த நபர் வந்து ஓகே. எப்படி எப்படி ஆக்ட் பண்றாரு. அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து தனித்துவ தேவை. அப்போ பெர்சனலா வந்து அவரோட தேவைகள் அது வந்து டிஃபரன்சியேஷனா இருக்கலாம். ஸோ ஓகே. இந்த விஷயங்கள் தான் பெர்சனாலிட்டி டெரிட்ஸ் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆ ஸோ அப்ப நாங்க முதலாவது இதுல பார்த்த விஷயங்கள் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, யூனிட் 1 செஷன்ல வந்து கன்சியூமர் ஆ மோட்டிவேஷன் அண்ட் பெர்சனாலிட்டி. அப்ப கன்சியூமர் மோட்டிவேஷன் எப்படி உருவாகுது? ஸோ மோட்டிவேஷன் ப்ராசஸ்னா என்ன? அப்புறம் வந்து நாங்க படிச்ச அது மோட்டிவேஷன் தியரிஸ் படிச்சோம். 3 வகையான தியரிஸ் படிச்சோம். அந்த தியரிஸ் முடிய ஆ டெ அதாவது தியரி முடிய அந்த கன்சியூமர் பிஹேவியர்ல வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பெர்சனாலிட்டி அதாவது வந்து பெர்சனாலிட்டி செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னு பார்த்தோம் நுகர்வோர் நடத்தையில. அடுத்தது வந்து இந்த நுகர்வோர் நடத்தையில வந்து இந்த இந்த நுகர்வோர் நடத்தைய புரிஞ்சு கொள்றதுல வந்து அ என்ன ஆளுமை பண்புகள், பெர்சனாலிட்டீஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். இதுதான் வந்து செஷன் 2ல படிச்ச விஷயங்கள். பாருங்க மோட்டிவேஷன் ப்ராசஸ், மோட்டிவேஷன் தியரீஸ் அண்ட் அப்ளிகேஷன் டூ த கன்சியூமர் பிஹேவியர். அப்ப அந்த தியரிக்கமே கன்சியூமர் பிஹேவியர் நுகர்வோர் நடத்தையில வந்து அந்த ஒரு தேவைகள் வந்து அந்த நிறைவேற்ற வந்து அவரோட நடத்தைகள் வந்து எப்படி மாற்றம் பெறுதுன்னு சொல்லி நாங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். சரியா? இந்த நாங்க படிச்ச இந்த மெக்லடன் தியரீஸ் வந்து இது வந்து ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு. அதாவது இப்ப நீட் ஃபார் அப்ரிசியேஷன், நீட் ஃபார் அச்சீவ்மென்ட், நீட் ஃபார் பவர். இது ஒன்றுக்கொன்று தொடர்புல இருக்கு. சரியா? அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. அ அடுத்தது நாங்க இப்ப அடுத்தது படிச்ச மோட்டிவேஷன் தியரி அப்ளிகேஷன் வந்து பெர்சனல் ட்ரெடிஷன் கன்சியூமர் பிஹேவியர். அதாவது வந்து ஒருத்தரோட நுகர்வோட நடத்தையை புரிஞ்சு கொள்றதுல வந்து முக்கியமான ஆளுமை பண்புகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அந்த அதுதான் இப்ப அந்த ஆ நுகர்வோர் வந்து கண்டுபிடிப்பாளர். நான் சொன்ன புதிய விஷயங்கள் எதுவும் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. ஓகே எங்களுக்கு வந்து இந்த மாரியான தேவை இருக்கு. எங்களுக்கு இந்த மாரியான பொருட்கள தாங்க. அந்த மாரி இந்த மாரியான சர்வீஸ் இருந்தா நல்லா இருக்கும். அதத்தான் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் புதுமையானவர்கள்ன்னு சொல்லி நாங்க அத சொல்றது. அடுத்தது வந்து பிடிவாதம். அவங்களுக்கு அந்த பொருள் தேவைன்னா தேவை. ஓகே. அந்த தேவை. அத சேவை. ஓகே. எங்களுக்கு வந்து குயிக்கா சேவைய வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும். ஓகே. நாங்க இந்த டைம்ல எதிர்பார்க்கிறோம். அந்த பிடிவாதத்தன்மை. அடுத்தது வந்து சமூக பாத்திரம். அதாவது வந்து ஓகே. இப்ப வந்து சோ சமூக ரீதியா வந்து அந்த நுகர்வோர் எதிர்பார்ப்பாங்க. ஓகே. இந்த பொருள் வந்து இவங்கட்ட இருக்கு. இந்த பொருள் வந்து இவங்க நல்லவன்னு சொல்றாங்க. அப்ப நாங்களும் அந்த பொருள வந்து வாங்கணும். அத நான் சோசியலோட வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கிறேன். நாங்க படிச்ச முதல்ல சோசியல் ரிலேஷன்ஷிப் ஒண்ணு வளர்த்துக்கொள்ளணும். அடுத்து வந்து தனித்துவம் தேவை. உங்களுக்குன்னு நீட் ஃபார் யூனிக்னெஸ் இருக்கும். இப்ப நீங்க வந்து அ கேம்பஸ்ல வந்து இருக்கீங்கன்னு சொன்னா, உங்களோட நீட்ஸ் வந்து என்னது? இப்ப அதாவது வந்து தனித்துவமா நான் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நான் படிச்சு போடணும். உங்களோடது யூனிக்னெஸ்ஸா இருக்கும். இதே வந்து இப்ப ஏ லெவல் ஸ்டூடண்ட்ஸ்ன்னா, அவர் வந்து ஏ லெவல் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அது அவருடைய ஒரு யூனிக்னெஸ்ஸா இருக்கு. தேவைகள் வந்து அது வந்து அந்த நபருக்கு நபர் வந்து அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த நடத்தை. இப்போ உங்களுக்கு ஓகே. இப்போ ஒரு வெட்டிங் போகணும்னு சொன்னா, வெட்டிங்க்கு ஒரு டிரெஸ் வாங்குறது வந்து உங்களோட நீட் ஃபார் யூனிக்னெஸ். அப்ப அந்த அது உங்களோட தனித்துவமான ஒரு தேவைய பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நீங்க எக்ஸாம்பிளா போடணும். ஓகேயா? சரி. அடுத்தது வந்து நாங்க செஷன் 3 பார்ப்போம். கன்சியூமர் பிரிஸ்கிரிப்ஷன் அதாவது புலனுணர்வு. இந்த பிரிஸ்கிரிப்ஷன வந்து நாங்க அதாவது அறிவு, கற்றல் அதுகள் கூட நாங்க சொல்லலாம். பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லி சொல்றது.